Taste the Daily. திரு அக்னீஸ்வரன், ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு முட்டையில் கூட கருணை இல்லாமல் ஊழல் செய்தா திமுக. ஏழை மாணவர்களுடைய அந்த இதைத்தான் நாம் பறித்து தான் பணம் சம்பாதிக்க முடியும். அம்பானிகிட்ட போய் போட்டி போட முடியுமா ஒரு அரசு? அதானிகிட்ட போட்டி போட முடியுமா? எலோன் மஸ்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? ஏழைகளைத்தான் நாம் விரட்டி அடிக்க முடியும், அவர்கள்ட்ட பணத்தை சம்பாதிக்க முடியும். இங்கே பேசும்போது கேட்குறாங்க, என்ன குற்றச்சாட்டு? அறப்போர் இயக்கம் அந்த புகார் கொடுத்துருக்குது, அதை எல்லாத்துக்கும் புகார் கொடுக்கும். ஆனால் இங்கே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பொள்ளாச்சியிலிருந்து யுவராஜும் நாமக்கல்லிருந்து சந்திரன் அவங்க 2 பேரும் இந்த முட்டை கொள்முதலில் எவ்வளவுக்கு வாங்குறாங்க, எவ்வளவு டெண்டர் விடுறாங்க, எவ்வளவு கொள்முதல் பண்ணுறாங்க, அதை கொள்முதல் பண்ணக்கூடிய முட்டையினுடைய விலை சந்தையில் எவ்வளவு இருக்கிறது. இப்போ தனி மனிதன் போய் ஒரு முட்டை வாங்குறாங்க அப்படின்னா 6 ரூபா கொடுக்குறாங்க, 6 ரூபா கொடுக்குறாங்க. இதே இது ஒரு அரசாங்கம் போய் சொல்கிறார் இல்லையா, 9 கோடி முட்டைகள் தேவைப்படுகிற போது, ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுகிற போது, அது மொத்தமாக நீங்கள் வாங்குகிற போது அது 4 ரூபா அல்லது 3 ரூபா 75 காசு தான் வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசாங்கம் தனியார் துறை ஒன்றை அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் விலையை நிர்ணயிக்கிறாங்க. இதுவும் தங்கமும் ஒன்றா? அப்போது ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னா, தமிழக அரசாங்கத்தை ஒரு தங்க முட்டையிடும் வாத்தா தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதை கொன்றக்கூடாது. தங்க முட்டையிடும் வார்த்தை யாரும் கழுத்தறுத்தர மாட்டாங்க, ஏன்னா அதை டெய்லி இட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான். 1968 கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ நாங்கள் கூவத்தில் போட்டு விட போகிறோம் அப்படின்னா, போட்டு ஏப்பா விடலான்னு சொல்லி சட்டமன்றத்தில் கேட்டால் சொல்லியிருக்கிறாரு, இல்லை அது உள்ளுக்கு முதலைகள்லாம் நிறையா இருந்தது அப்படின்னு இருக்கிறார். அந்த முதலைகளை இன்ன வரைக்கும் எத்தனை முதலை எங்கே இருக்குது, எப்படி போச்சுன்னு சொல்லலை. எவ்வளவு காசு முதலை திண்டுச்சா அல்லது யார் திண்டான்னு இன்னும் தெரியல. ஆகவே அப்படி இவர்கள் தொன்று தொட்டு வந்தவர்களாக இருப்பதனால்தான் செந்தில் பாலாஜி பெரிய பென்னி குயிக்கினுடைய பேரம் பாருங்க, வெளியில வந்ததற்கு பிறகு வழிநடுக சிகப்பு கம்பள வரவேற்பு. இவர் எங்க போய் மலர் வளைய வச்சு வணங்குறார்னா, கலைஞர் கருணாநிதியிடம் போய் மலர் வளைய வச்சு வணங்கிட்டு வர்றார். ஆகவே இவைகளெல்லாம் தவறான முன்னுதாரணம். அண்ணாவிற்கு பிறகு அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா ஆட்டையை போட்டு வேற தமிழ்நாட்டினுடைய திமுக முதல்ல 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க. திருச்செங்கோடுல இருந்து நம்முடைய ஈவிகே சம்பத்தும், திருவண்ணாமலையிலிருந்து இரா தர்மலிங்கம் என்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையே இந்திரா காந்தியினுடைய அப்பா நேரவே ஸ்தம்பிக்க வைத்தவர்கள், பேச்சாற்றலால், ஆங்கில புலமையால். அந்த 2 குடும்பத்தினுடைய வாரிசுகள் இன்னைக்கு திமுக இருக்கா? சரி, அதை கூட விட்டுருவோம். 50 தலைவர்கள் யாராவது அங்க இருக்காங்களா? சரி, 50 தலைவர்கள்ல கலைஞர் கருணாநிதி இருந்தாரா? ஆகவே இவர்களை பொறுத்தளவில் இப்ப சார் கேட்கிறாரு, அதாவது எப்படிங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? 301 கோடி ரூபாய் இதில் ஊழல் ஏற்பட்டிருக்கு. கலை சார் தெளிவா சொன்னாங்க, ஒரு ஆண்டுக்கு 700 கோடி முட்டை கொள்முதல். ஆக 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு. 3 ஆண்டுகளிலும் இத்தனை விழுக்காடு என்பதை நீங்க அரசு துறையிலிருந்து கொடுத்த தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் சொல்லுகிறது. அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய இன்னொரு துறை, அரசாங்கத்தினுடைய இன்னொரு துறை சமூக நலத்துறையின் மீது குற்றம் சாட்டுதுன்னா, அதுக்கு கேட்ட உங்களுக்கு என்ன புகார் இருக்கா? யார் கொடுத்தா? இப்பதானே கொடுத்திருக்கீங்க. நாங்க கமிட்டி அமைப்போம். ஏற்கனவே 50-60 கமிட்டி அமைச்சு தானே வச்சிருக்கிறீங்க. எல்லா கமிட்டியோட இது ஒரு கமிட்டியா போகுது. அதே மாதிரி நம்ம சார் பேசும்போது சொன்னாங்க, எங்க உணவுல கலப்படம் பண்ணலாமா? உணவுல கலப்படம் பண்ணித்தான் நம்ம பெரும் பணக்காரனா ஆக முடியும். உலகத்திலேயே கலப்படத்தில் இந்தியா முதலிடம். இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் சொன்னா ரொம்ப இதாயிரும். அரிசியில கல்ல கலக்கிறது, அதே மாதிரி பருப்புல வெள்ள மணலை கலந்து வர்றது, அதே மாதிரி இந்த டீ தூள்ல புளியங்கொட்டையை அரைச்சு போட்டு வர்றது, மிளகுல பப்பாளி விதையை கலக்கிறது. இன்னொன்னு பாக்குறேன் பாருங்களேன், ஒரு முட்டையில அந்த இது உள்ள இறங்கிருச்சுன்றாங்க. ஒரு முட்டையை எடுத்து, ஒரே ஒரு முட்டையை எடுத்து கையில வச்சு அதை செங்குத்தா வச்சு, ஒரு முட்டை எப்படி இருக்குன்னா இப்படித்தான் வைக்கணும், அதை படுக்க வைக்க கூடாது, செங்குத்தா வச்சு நம்ம கையில அமுக்கி பார்த்தா யாராலையும் அது அமுக்கி உடைக்கவே முடியாது. அப்ப ஒரு செங்குத்தாக இருக்கிற முட்டையை, அந்த முட்டை கூடு இருக்கல பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல செங்குத்தா தானே இருக்கும். அப்ப செங்குத்தா இருக்கிற முட்டையை அமுக்கவே முடியாது, உடைக்கவே முடியாதுன்னா எப்படி அது உள்ளே சாயம் போகும்?
இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? அவ்வளவு விஞ்ஞான ரீதியாக டாக்டர் ஜி.எஸ். மோகன் இதுல வந்து அப்படியே சப்பக்கட்டு கட்டி அதெல்லாம் எங்க அப்படி இறங்கத்தான் செய்யும். மாதிரி திமுக துறையில நிறைய துறைகள்ல அமைச்சர் மேல குற்றச்சாட்டு வருது. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் தலைமை மேல பயம் இல்லை அப்படின்றீங்களா? இல்ல, தலைமையே வால் வந்து ஆடுதுன்னா தலை சொன்னால் தான் ஆடும். அப்ப இதெல்லாம் தலைமை சொல்லி தான் செய்யறாங்க அப்படின்றீங்களா? இது 10 ஆண்டு காலம் பசியில இருந்தோமே. இப்ப நீங்களே எங்க கட்சியை வழி நடத்துறீங்க. 30,000 போராட்டம் அதிமுக அனுமதிச்சு, ஜனநாயக கட்சி, ஜனநாயக ரீதியா இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு அதிமுக தான். அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா, போராட்டத்தை அனுமதி கொடுத்து அன்னைக்கு நீங்க ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தீங்கல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு குழு போட்டு இந்த மாதிரி 500 கோடி இது பண்ணிருக்காங்கன்னு என்ன நீங்க ஆதாரத்தை நீங்க நிரூபிச்சிட்டீங்களா? ஆகவே திமுக அதிமுக மேல, அதிமுக திமுக மேல இந்த குற்றச்சாட்டு லாவணி பாடுவதனால் மக்களுக்கு என்ன பயன்? இதுதானே கேள்வி. இப்ப முட்டைக்குள்ள சாயம் இருக்குது, பரவாயில்ல. இப்ப இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமே எல்லாவற்றையும் மடைமாற்றம் செய்து ஒரு குழுவை போட்டு அதுக்கு கால நீட்டிப்பு கொடுக்கிறதா இவங்க வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவைகள் எல்லாமே ஏற்புக்கூடியதா? இந்த ஒரு ஊழல் சர்ச்சைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது, வெறும் குழு மட்டும்தான் அமைக்கப்படும் அப்படின்றீங்களா? இதுவரைக்கும் அப்படித்தான் அமைச்சிருக்குது. வேங்கை வயல்ல சமூக நீதி குழு நீங்க போட்டிருக்கீங்களே, ஐயா சுபவீர பாண்டியன் இருக்கிறாரு. இதே இது வந்து அதிமுக ஆட்சியில திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிற போது முட்டைக்குள்ள அப்படி சாயம் போயிருந்தா நீங்க நேர வந்து பிரதமரை பார்த்து மனு கொடுத்திருப்பீங்கல்ல. ஆனா உங்களுடைய நோக்கம், நீங்க வேங்கை வயல்ல ஒரு குழு போட்டீங்க, அந்த குழு இன்ன வரைக்கும் தீர்வையே சொல்லலையே. நீங்க சொல்றது மாதிரி அவங்க போட்ட நிறைய குழுக்களுக்கு இன்னும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. அப்ப இதுக்கும் குழு போட்டு என்ன பயன் கிடைக்க போகுது? அதுக்குள்ள வந்து குழு முடியறதுக்குள்ள ஆட்சியை முடிஞ்சிடும். ஆட்சி உறுதியாக முடியும். ஆட்சியை தமிழக மக்கள் முடித்து வைப்பார்கள். ஏன்னா இவங்க சொன்னது எதையுமே செய்யல, செய்யவும் முடியாது. கேட்டா பொருளாதார சிக்கல், எங்கிட்ட கஜானாவில காசு இல்ல. ஏன் நீங்க 2010 ஆட்சி விட்டு போகிற போது ஏறத்தாழ 1 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு தானே போனீங்க. நீங்க மட்டும் அடுத்து பிந்தைய அரசுக்கு 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்துட்டு சேர்த்து வச்சுட்டா போனீங்க இல்லையே. அப்போ நீங்க ஒரு புறத்துல உலக வங்கியில நிறைய கடன் வாங்குறீங்க, இன்னொரு புறத்துல மக்கள் மத்தியில எல்லா வரியும் உயர்த்துறீங்க. அப்ப கடனையும் நிறைய வாங்கிக்கிறீங்க, வரியையும் உயர்த்துறீங்கன்னா இது என்ன நிர்வாகம்? ஒரு டாஸ்மார்க்ல கூட 20 ரூபாய், முதல்ல 29,000 கோடி புண்ணியவாளன் செந்தில் பாலாஜி அமைச்சராக்குறதுக்கு பிறகு அவருக்கு பாருங்க 3 துறை, மின்சாரத்துறை, ஆயத்தீர்வை, மதுவிலக்கு, இவை எல்லாத்தையும் கொடுத்து 29,000 கோடி இருந்ததை 20 ரூபாய் ஏத்தினாரு. 36,100 கோடி ரூபாய்க்கு சரக்கு வித்தாங்க மதுபானத்திலிருந்து வருமானம். அப்ப அந்த மதுபானத்திலிருந்து தான் அவர் சொல்றாரு, முன்னாள் நிதித்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, 30,000 கோடி அப்படின்னு. கேட்டா இது வந்து இது யார் சொன்னது, நிரூபிக்கப்பட்டதா? நிரூபிக்கப்பட்டதா இல்லையா? பேசிய அமைச்சரை நீங்க மாத்தினதே நீங்கள் உண்மையை ஒத்துக்கொண்டதா தான் அர்த்தம். இன்னும் வரைக்கும் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. அதனால்தான் இவ்வளவு வரவேற்பு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. ஆகா, நல்ல தொண்டை, நல்ல தொண்டை, எங்க போனாலும் அது திமுக இருந்தாலும் நல்ல தொண்டை, நல்ல காசை சம்பாரிச்சு கொடுப்பாரு. அதிமுக இவர் அமைச்சர் ஆக்கி விட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இன்னைக்கு கேட்டா சொல்றாங்க, சரி அதிமுக அமைச்சராக்குச்சு, ஊழல் வழக்கு இருக்கிற போதே நீங்கள் ஏன் அமைச்சராக்குனீங்க? இப்ப ஊழல் பண்ணி உள்ள போயிட்டு வந்துட்டார்ல, உள்ள போயிட்டு வந்ததற்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறேன்றாங்களே. இதை அதிமுக மெல்ல இதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இவர் அமைச்சரானால் தமிழ்நாட்டில் அந்த வழக்கை விசாரிப்பது சாத்தியப்படாது. ஆகவே பிற மாநிலத்திற்கு அது அனுப்ப வேண்டும். இது அமலாக்கத்துறையே உச்சநீதிமன்றத்தில் இல்ல, இவர் வந்து டேம்பர் பண்ணுவாரு, அதனாலதான் நாங்க இன்ன வரைக்கும் இது பண்ணல. சரி, அவரை நீங்க கைது பண்ணி உள்ள கொண்டு போயிட்டு வெளியில 471 நாள் இருந்துட்டு வந்தாரு. இன்னும் வரைக்கும் தமிழக அரசு அவருடைய தம்பியை கைது செய்யவே இல்லை. ஏன்? தனிப்படை அமைச்சிருக்காங்க. அந்த தனிப்படை இந்த 50 குழு மாதிரி அது ஒரு குழுவா இருக்குது. தனிப்படை அமைத்தும் இன்னும் வரைக்கும், ஆனால் அது வேறு. எல்லா விஷயமும் மக்களுக்கு நல்லா தான் தெரியுது. ஒரு வீடே எவ்வளவு தூரத்துக்கு கட்டியிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது இன்னும் வரை அவரை நீங்கள் கைது செய்யவில்லை. அவர் கைது செய்யாமல் இருக்கிற போதே அண்ணன் மறுபடியும் அமைச்சராக போகிறார் என்றால் யார் யாரை காப்பாற்றுவது? ராஜேந்திர பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றீங்களா? 100% ஆவார். அவர் ஆக்கப்பட்டு தான் தீருவார். இன்னும் சொல்ல போனால்
நீங்க திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆகாமல் இருப்பதற்கு காலதாமதம் ஆவதற்கு காரணமே செந்தில் பாலாஜி அவர்கள் பட்டாபிஷேகத்துக்கு வர வேண்டும், அவர்தான் இந்த இவரை வந்து நல்லா வழி நடத்துவார் என்றத ஒரு வழிகாட்டு குழு மாதிரி அவங்க வச்சிருக்கிறாங்க. விரைவில் அது நடக்கும். அப்படி நடந்தால் அந்த வழக்கு என்ன நடக்கும், என்ன நடக்குது அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் உங்கள் இறுதி கருத்து. இவங்க இது வந்து அந்த சத்துணவுக்கு கொடுக்கக்கூடிய முட்டைகள்லாம் நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து இந்த பெரும்பாலும் அந்த முட்டையை கொண்டு வெளியில் விற்றுட்டு அன்னன்னைக்கு காசு சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கிறோமான்னு தெரியல. இல்லை, ரிஜெக்ட் பண்ண முட்டைகளை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரிஜெக்ட் பண்ண முட்டைகள் அப்படின்னா அப்போ வந்து முட்டையை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காகவே அழுகுன முட்டையை அனுப்பிச்சி விடுவீங்களா? என்ன காரணத்துக்காக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? அந்த முட்டையே சொல்லுமா, அல்லது நிறம் சொல்லுமா, இல்லை வந்து உள்ளுக்கு வந்து கோழி குஞ்சு இதாகிடுச்சு உருவாயிருச்சு அதனால ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு நீங்கள் ஏதாவது பூத கண்ணாடி வச்சு பார்ப்பீங்களா? ஏன் இந்த விஞ்ஞான ரீதியாக கூட ஒரு சொல்லை தெளிவாக ஒரு செயலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேள்வி. உங்களால் இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? அவங்களுக்கு நாம் சைக்கிள் கொடுக்குறோமா, இது பண்ணுமான்னா அப்படி ஒரு இதே இல்லை. மாணவர்களே வராத மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் கணக்கு எழுதுறீங்க. முட்டையை விடுவீங்களா? முட்டை பேசுமா? ஆனால் உங்களுக்கு முட்டை பேசும், கலர் பேசும், எல்லாம் பேசும். ஆனால் உங்களுக்கு எல்லாம் காசு தான் ஒரு பிரதானமாக இருக்கிறது. நான் கேட்குறேன், நீங்கள் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே பொங்கல் பரிசு நீங்கள் கொடுத்தீங்கல்ல, 21 பொருட்கள் அடங்கியது, 1290 கோடி, 1270 கோடி ரூபாய் நீங்கள் அதுக்காக அலாட் பண்ணீங்கல்ல. அது வந்து வெள்ளம் உருகிருச்சு, அதில் வந்து ஒரு சிலதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் சொன்னாங்கல்ல. ஒரு குழு அமைச்சிங்கல்ல. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாதிரி இருக்குன்னு அந்த பொருளையே எடுத்து காட்டினார்ல. சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவரே புகார் கொடுக்குறாரு. யாரு? ஆளுகிற ஆட்சியின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் புகார் சொன்னார். உடனே அதுக்கு ஒரு குழு போட்டீங்க. அந்த குழு எறும்பு சாப்பிடுறப்போ வெள்ளம் உருகாதா என்ன? அதுதான், உங்களுக்கு உருகும், எல்லாம் உருகும். ஆனால் மக்களுடைய ஏழை குழந்தைகள் அரசு பள்ளிக்கு வரக்கூடியவங்க முட்டையை எடுத்து சாப்பிடும்போது அவர்கள் மனம் உருகாதா? ஆகவே அதை பற்றிலாம் நீங்க கவலையே பட மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டிய விஷயம், இதற்கு நீங்கள் இந்த விலை நிர்ணயத்தை அரசாங்கமே பண்ணணும். ஒன்று, அப்படி ஒருவேளை அரசாங்கம் பண்ண முடியலையா, சேலம் கால்நடை பூங்காவை உங்களால் உருவாக்க முடியாது, உங்களுக்கு மனம் இல்லை. ஏன்னா கால்நடை பூங்காக்கள் அப்படின்னா ஆய்வு பண்ணி இது பண்ண கறவை மாடுகள் அதிகமாக கொண்டு வரணும், பால் விலை குறையும், கொள்முதல் விலை குறையும். அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி ஏன் அரசாங்கமே கோழி பண்ணையை வைத்து பண்ண வேண்டியதானே? அதை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா அரசாங்கம் நடத்தினா அதுல வந்து கணக்கு காட்டணும். பார்க்கலாம், தனியார்ட்ட கொடுத்தா நாம நினைச்சதை செய்யலாம். ஏன் அரசு முட்டை விலையை நிர்ணயம் பண்றதில்லை அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசு என்ன பண்றது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.